எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஒன்றும் இல்லைப்ப. இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறது, சிஸ்டம் யூஸ் பண்ணுறது, லேப்டாப், எல்லா விஷயமும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். என்னன்னா இது டிராவல் ஆகிறதுக்கு மீடியம் வேண்டாம். தே டு நாட் ரெக்வயர் எனி மெட்டீரியல் மீடியம் இல்லாமலேயே இதால டிராவல் பண்ண முடியும். எவ்வளோ தூரம் வேணாலும் டிராவல் பண்ண முடியும். இது ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் அளவுக்கு இதால டிராவல் பண்ண முடியும். ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ அவ்வளோ ஸ்பீட் இதால பண்ண முடியும். முதல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்னன்னு சொல்லுங்க சார். இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் ஒன்றும் இல்லை. உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரான் வந்து நிற்குது. அந்த எலக்ட்ரான் மேலேயும் கீழே ஆக்சலரேட் ஆகுது, அப்படியே மேலேயும் கீழே குதிக்குது. அங்கிருந்து ஒரு வேவ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த வேவோட பேரு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். உன்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் உருவாக யாரு காரணம்? The accelerated electron should radiate energy. The accelerated electron should radiate energy. The accelerated electron should radiate energy. அந்த எனர்ஜியோட பேரு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். துண்டு கொடியில இருக்கு. The accelerated electron என்ன பண்ணுதுன்னா எனர்ஜி எமிட் பண்ணுது. அந்த எனர்ஜியோட பேரு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டிராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட்டா தான் போகும். ஸ்பீடு ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ தான் போகும். தே டு நாட் எனி ரெக்வயர் மெட்டீரியல் மீடியம். எனக்கு மீடியமே வேண்டாம். இதுதான் அதோட வேலை. உங்களுக்கு தெரியுமா, எலக்ட்ரான் இருக்குன்னா கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த எலக்ட்ரான் ஆக்சலரேட் ஆகுதுன்னா கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கு பர்பெண்டிகுலரா வேவ் டிராவல் ஆகும். அந்த வேவோட பேரு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். நல்லா கத்துக்கோங்க, நிறைய 1 மார்க்ல மாட்டிக்கினே இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் perpendicular to each other. So propagation of electromagnetic wave அவங்க ரெண்டு பேருக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாரும் பர்பெண்டிகுலரா இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்கும் பர்பெண்டிகுலரா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டிராவல் ஆகும். இதுதான் கதை. ஸோ ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் should radiate energy. அப்ப உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட 1 மார்க் என்ன தெரியுமா? சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கேட்டா உன் பதில் என்னப்ப? ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான். உங்க என்சிஆர்டி திறந்து பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தை இதான் இருக்கும். The accelerated electron should radiate energy. So the source of electromagnetic wave accelerated electron. எலக்ட்ரான் மேலையும் கீழையும் குதிச்சுதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் உருவாகும். எலக்ட்ரான் மேலையும் கீழையும் குதிச்சுதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் உருவாகும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். திரும்ப இந்த டாபிக்கோட ஹீரோ யார் சார்? எப்பயுமே ஒரு டாபிக் ஒரு ஹீரோ உள்ள வருவார்ல, அந்த மாதிரி இந்த டாபிக்கோட ஹீரோ யாரு? இந்த டாபிக்கோட ஹீரோ தான் மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. ரொம்ப அழகா ப்ரப்போஸ் பண்ணாரு. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா டைரக்டா ஒரு எந்த வேலையும் செய்யல. ஆம்பியர்ட்ட இருந்து கடன் வாங்குறாரு. மேக்ஸ்வெல்லோட ஆம்பியர் லா, ஆம்பியர் சர்க்கியூஷியல் லான்னு ஒன்று படிச்சிங்க. க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு μ0 டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். ஆமா சார், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் லெசன்ல க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு μ0 டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். ஆம்பியர் சர்க்கியூஷியல் லான்னு படிச்சிங்க. இதோட அப்ளிகேஷன் தான் சொலினாய்ட் கொஷினுமே. க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு μ0 டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். இப்போ என்ன பிரச்சனைனா இதே ஈக்குவேஷனை மேக்ஸ்வெல் கையில் எடுத்துக்கிறார். கவனமாக கவனி. இது ஒரு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரை ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றேன்.
பேட்டரியில இருந்து போறது கண்டக்ஷன் கரண்ட், இது வரைக்கும் போறது கண்டக்ஷன் கரண்ட். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏர் கேப் இருக்கு. ஏர்ல எப்படி கண்டக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகும்? அங்க ஃப்ளக்ஸ் டிராவல் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டிராவல் ஆகுது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டைமை பொறுத்து டிராவல் ஆகுது. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசஸ் த்ரூ த கிவன் ஏரியா, அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டைமை பொறுத்து டிராவல் ஆனா அதுக்கு பேரு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், ஐடி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அப்ப இவர் என்ன பண்றாரு மேக்ஸ்வெல் அப்படின்னா, ஆம்பியர் லாவை மாடிஃபைட் பண்றாரு. மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர்ஸ் லா, மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர்ஸ் லா, closed interval of b vector dot dl vector equals to mu naught times of total current, conduction current plus displacement current. இதுதான் மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர் லா. ஆம்பியர் லா மட்டும் என்ன சொல்லிச்சு? b vector dot dl vector equal to mu naught times of net current. அவ்வளவுதான், I மட்டும் தான் சொல்லிச்சு. ஆனா இவர் தெளிவா என்ன பண்ணிட்டாரு? வயர் வழியா வர்றது கண்டக்ஷன், ஏர் வழியா போறது டிஸ்பிளேஸ்மெண்ட், ரெண்டும் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டாரு. இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் நமக்கு வேணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வேணும்னா d phi e by dt, it is directly proportional. Displacement current is directly proportional to rate of change of electric flux. அப்ப ரைட் சைடுல ஒரு கான்ஸ்டன்ட் போடணுமே, அந்த கான்ஸ்டன்ட் தான் எப்சிலான் நாட். எப்சிலான் நாட் வேணும்னா d phi e by dt. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடி வேணும்னா எப்சிலான் நாட் d phi e by dt. இது எப்படி வந்து குழப்பிக்காது, இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனாலிட்டி தான் நம்ம எடுத்துருவோம். அது சார் இப்போ மேக்ஸ்வெல் லா எழுத சொன்னா நாங்க என்ன சார் பண்றது? 3 மார்க்ல க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் b vector dot dl vector equals to mu naught times of conduction current plus displacement current epsilon naught d phi e. இங்க e கண்டிப்பா போடணும், ஏன்னா அடுத்த டாபிக்ல b வரும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வரும். அதனால எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு காமிக்கிறதுக்கு e நீங்க கண்டிப்பா எழுதணும். இதுதான் மேக்ஸ்வெல்லோட ஆம்பியர்ஸ் லா, மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர்ஸ் லா, which mean மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். உங்களுக்கு தெரியுமா, நிறைய நாட்கள்ல அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் உங்களுக்கு 3 மார்க்கா கேட்பாங்க. ரைட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், நீங்க 4 ஈக்குவேஷன் எழுதணும். நீட் ஃபிசிக்ஸ் 4 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எது கரெக்ட்னு கேட்பாங்க. அப்ப மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் b வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் டு, அதாவது டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், b வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல்ஸ் டு mu naught டைம்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் கரண்ட் பிளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா அந்த கெப்பாசிட்டர்ல 2 பிளேட்டுக்கு நடுவுல ஏர் கேப்ல டிராவல் ஆகிற கரண்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வேணும்னா எப்சிலான் நாட் d phi e by dt ன்னு அழகா கத்துக்கணும். ரைட்டா? ரைட். ஸோ நம்ம அங்க இருந்து போற இடம். சார் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சொல்லி கொடுங்க. இங்க பாருங்க போர்ட் பசங்க, உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க. ரைட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கேட்பாங்க. ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா நீங்க 4 ஈக்குவேஷன் கண்டிப்பா எழுதணும். நீட் ஃபிசிக்ஸ் இந்த 4 ஈக்குவேஷனை கரெக்டா படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எது ரைட்டு எது ராங்குன்ற மாதிரி கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் லா மேக்ஸ்வெல்னாலே நீங்க 4 லா எழுதணும். காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டோட்டல் ஃப்ளக்ஸ் வேணும்னா q by epsilon. ஃப்ளக்ஸுக்கு பதிலாக க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் e வெக்டார் டாட் ds வெக்டார் ஈக்குவல்ஸ் டு q by epsilon. டாட் ப்ராடக்டா இருக்கிறதுனால EDS cos theta q by epsilon. இது மூணுத்துல நீங்க எது வேணாலும் எழுதலாம். கீழே அந்த லாவை அப்படியே எழுதணும். எங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல காஸ் லா படிச்சீங்களா, காம்படிட்டிவ் நீங்க அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. போர்ட் பசங்க இதுக்கு கீழே என்ன பண்ணணும், total electric flux equals to 1 by epsilon naught times of net charge.
டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1/ε0 டைம்ஸ் ஆஃப் நெட் சார்ஜ். இதை நீங்க வார்த்தையா சொல்லணும். காம்படிட்டிவ் நீ வெறும் ஈக்குவேஷனை மட்டும் படிச்சுக்கோ. மேக்ஸ்வெல்னாலே 4 ஈக்குவேஷன் வரணும். அதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு 1/ε0 டைம்ஸ் ஆஃப் நெட் சார்ஜ். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? சரி, அப்படியே செகண்ட்ல சொல்லிட்டு போங்களேன். காஸ் லா இன் மேக்னட்டிசம். காஸ் லா இன் மேக்னட்டிசம் இதே தான். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார். அங்க எப்படி டோட்டல் ஃப்ளக்ஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு போச்சோ, டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இ டாட் டிஎஸ், டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பி டாட் டிஎஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இந்த இடத்துல தான் நிறைய சிக்கல் வரும். என்ன சிக்கல்? டோட்டல் ஃப்ளக்ஸ் 0 இன் மேக்னட்டிசம். இப்பதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சவுத் போல்ல இருந்து நார்த் போல்ல இருந்து 10 லைன் வெளில போனா சவுத் போல்ல 10 லைன் உள்ள போகும். அப்ப நெட் ஃப்ளக்ஸ் 0 தானே? தெரியுதா உங்களுக்கு? சவுத் போல்ல இருந்து 4 லைன் வெளில போனா நார்த் போல்ல 4 லைன் உள்ள போகும். அப்படின்னா நெட் ஃப்ளக்ஸ் 0. அப்ப காஸ் லா இன் மேக்னட்டிசம் நெட் ஃப்ளக்ஸ் 0. ஆனா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அப்படி வராது. இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு q பை எப்சிலான் நாட். அங்க இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு q பை எப்சிலான் நாட். காஸ் லா இன் மேக்னட்டிசம் 0. உன்னை ஏமாத்துவாங்க. எப்படி ஏமாத்துவாங்க நான் சொல்லிட்டா? இங்க பாருங்களேன். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π. இப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்தா ரைட் மாதிரியே இருக்கும். ஏன்னா அங்கதான் 1/4π எப்சிலான் நாட் இல்ல. அதே மாதிரி இங்கே அதே மாதிரி இருக்கும். தப்பு. 0. கத்துக்கிட்டீங்களா? ஸோ என்னன்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு 0. அதாவது டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 0. இது காஸ் லா இன் மேக்னட்டிசம். கரெக்டா எழுதணும். அடுத்தது தேர்ட் லா என்ன சார் சொல்லுது? ஃபாரடேஸ் லாஸ் அண்ட் இஎம்ஐ. ஃபாரடேஸ் லா. ஃபாரடேஸ் லா ஆஃப் இஎம்ஐ. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல ஃபாரடேஸ் லா. ஃபாரடே லா என்ன சார் சொல்லுது? E equals to minus of d phi by dt. ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க நீங்க B போடணும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா EMF இன்டியூஸ் ஆகும். நல்லாவே தெரியுமா? லென்ஸ் லா. ஞாபகம் இல்ல? மைனஸ் இருந்தா லென்ஸ் லா, மைனஸ் இல்லைன்னா ஃபாரடே லா. பட் நம்ம எழுதும்போது ஃபாரடேஸ் லாஸ் இஎம்ஐ தான் எழுதணும். மைனஸ் ஆஃப் டி ஃபை பை டிடி. ஃபைக்கு பதிலா இஏன்னு எழுதுவோம்ல, இஏ. ஸோ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணா இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதணும். க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆஃப் இந்த ஈக்கு பதிலாக இ வெக்டார் டாட் டிஎல் டி ஃபை பி பை டிடின்னு எழுதணும். தெரியுதா உங்களுக்கு? இஎம்எஃப், இன்டியூஸ்டு இஎம்எஃப், இன்டியூஸ்டு இஎம்எஃப். இப்போ இது சால்வ்லாம் பண்ண தேவையில்லை. இது சால்வ் பண்ணால் இதான் வரும். டேரெக்டாகவே எழுதிக்கலாம். சால்வ் பண்ணா நோட்ஸ் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யாருக்குமே போர்டுக்கும் சரி இங்கேயும் சரி அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம். ஓகே. So closed integral of E vector dot dl vector equal to minus of d phi b by dt. சூப்பரா இருந்துச்சா? இப்போ இந்த 3 லா எழுதி முடிச்சிட்டு தான் லாஸ்டா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எழுதணும். இது வரைக்கும் எழுதினாதான் உங்களுக்கு அந்த மார்க் கொடுப்பாங்க. போர்ட் பசங்க நீங்க கவலைப்பட தேவையில்லை. அப்படியே அந்த 4 ஈக்குவேஷன் எழுதணும். 4 ஈக்குவேஷன் இருக்கிறத சொல்லிடணும். இதுல சம்மெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீட் பசங்க உங்களுக்கு 4 ஈக்குவேஷனை ஐடென்டிஃபை பண்ண தெரியும். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் என்ன சார் சொல்லுது? க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் b vector dot dl vector equal to mu naught times of conduction current plus displacement current epsilon naught d phi by dt. இதை வேணா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறது நல்லது. ரைட்டா? ஸோ இப்படி தான் இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எழுதணும். எப்போ யார் கொஷின் எடுத்தாலும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னாலே மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் இந்த 4 லா மட்டும் எழுதி காமிச்சிடுறேன். First Gauss law in electrostatics, total flux Q by epsilon naught.
E vector dot ds vector equal to q by epsilon naught. இது வந்து காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். காஸ் லா இன் மேக்னட்டிசம், closed interval of b vector dot ds vector equal to 0. Faraday's laws of EMI minus of d phi by dt இல்லனா closed interval of E vector dot dl vector equal to minus of d phi by dt. என்ன இங்க b போடணும். Maxwell equation closed interval of b vector dot dl vector equal to mu naught times of net current IC plus ID d phi by dt. பை என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. போர்ட் பசங்க உனக்கு அந்த எழுத தெரியலனா கூட இந்த 4 ஈக்குவேஷன் எதுனா கூட ஒரு 3 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு 1.5 மார்க்காவது கொடுப்பாங்க. தெரியுதா? ஸோ அதனால நல்லா கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஐடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இந்த 4 ஈக்குவேஷன் எழுதணும். 1 காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், 2 காஸ் லா இன் மேக்னட்டிசம், 3 Faraday's laws of EMI, 4 Maxwell's equation which mean modified form of Ampere's law. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்து போலாமா? ரைட். அங்கிருந்து நம்ம போகிற இடம் சார் கொஞ்சம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பற்றி பேசுங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ப்ராப்பர்ட்டி ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். நம்ம உடம்புல எப்படி உயிர் இருக்கோ அதே மாதிரி தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். நம்மளால உணர முடியும், அதை பார்க்க முடியுமா? உயிரை பார்க்க முடியுமா? இப்போ உங்கள் செல்ஃபோன் இயங்குது, நெட்டில் இப்போ இங்கேருந்து கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? உன்னை சுற்றி உன் ரூமில் உன்னை சுற்றி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஜாஸ்தியாக இருக்குது, யாராவது அதை பார்க்க முடியுதா? இப்போ கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறதுனால அதை உணர முடியுது உங்களால். இங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவால தான் கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு, பட் அதை பார்க்க முடியல. எப்படி நம்ம உடம்புல இருக்கிற உயிர் மாதிரியோ அப்படிதான் உலகத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்ததும் நன்றி சொல்ல வேண்டியது நிறைய ஆட்களுக்கு. அதுல முக்கியமா ஃபாரடே, ஆம்பியர், வயர்ஸ்டெட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட மேக்ஸ்வெல், ஏன்னா அவ்வளோ பேரும் அன்னைக்கு இருந்து இதெல்லாம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு ஒரு பிரமாதமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் இல்லைன்னா யோசிப்பார், இல்லைன்னா நிம்மதியாக இருந்திருப்போம். கிளாஸ்லாம் போயிட்டு இருக்க மாட்டோம், ஆன்லைன் கிளாஸ்லாம் எங்களுக்கு இருக்காது. நீ சொல்றது எனக்கு புரியுது, பட் இந்த சொகுசான வாழ்க்கைக்கு காரணமான ஆட்கள் இவங்கெல்லாம். ரைட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தே டிராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஆமாம் சார், இது நேராக தான் போகும். ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸. ஏன்னா லைட்டே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தானே, இவ்வளோ ஸ்பீட் போகும். யாரும் அதை ஓவர்டேக்லாம் பண்ண முடியாது. 8 மினிட்ல சூரிய ஒளிக்கதிர் நம்ம பூமிக்கு வந்துடும். யோசிச்சுப்பார், 8 நிமிஷத்துல நம்ம வீட்டு வாசப்படில பைக் எடுத்தா அந்த தெருவு கூட நம்மளால தாண்ட முடியாது, அவ்வளோ டிராஃபிக். ஆனா 8 நிமிஷத்துல சூரியன் எங்க இருக்கு, நம்ம பூமி எங்க இருக்கு? 8 நிமிஷம் தான். அந்த காலையில அந்த ஒளிக்கதிர் வந்து கரெக்டா நம்ம வீட்டு வாசப்படில டே என்ன தூங்கிட்டு இருக்காது எழுந்துறான்னு நம்ம தட்டி விடும். C = 3 × 10⁸. கத்துக்கிட்டீங்களா? They travel in straight line. They do not require any material medium. இதை டிராவல் ஆகிறதுக்கு எந்த மீடியமுமே வேண்டாம். நான் மீடியத்தில் தான் போவேன்ல, அது அடம்பிடிக்காது. இது லாங்கிடியூடினல் கிடையாது, டிரான்ஸ்வர்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் டிரான்ஸ்வர்ஸ். 11th படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். லாங்கிடியூடினல்னா நீங்க பேசிட்டு இருக்கிற சவுண்டு தான் லாங்கிடியூடினல். ரைட். இப்போ ஒரு ரிலேஷன் ஒன்று போடுறேன், கவனமாக கவனி. சியோட வேல்யூ 3 × 10⁸. அதுக்கு ஈக்குவலாக ஒரு விஷயம் கொண்டு வர போகிறேன். 2024, அதாவது இந்த நீட் இல்லாமல் லாஸ்ட் நீட்டு, போன வருஷம் நீட்டு, உங்கள் அண்ணா அக்காலாம் எழுதுனாங்கல்ல அந்த நீட்டு, நீ 11th படிக்கும் போது வந்த நீட்டு, அதில் கேட்ட கொஸ்டின். கேக்கு பதிலாக 1/4πε. ஆமாம் சார், படிச்சிருக்கோம். எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக 1/4πk. எப்சிலான் நாட் வேணும்னா 1/4π 9 × 10⁻9. மியூ நாட்டுக்கு பதிலாக 4π × 10⁻−7. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட கான்ஸ்டன்ட், இது மேக்னட்டிசத்தோட கான்ஸ்டன்ட். ரெண்டும் சேர்ந்தது தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு தெரியும்.
எலக்ட்ரிக் ஃபீல்டு 50 ரூபாய், மேக்னெட்டிக் ஃபீல்டு 50 ரூபாய், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் 100 ரூபாய். அப்ப என்ன கத்துக்கிறீங்க? The energy of electromagnetic wave is equally divided into electric field vector and magnetic field vector னு கத்துக்கணும். இந்த மியூ நாட்டையும் எப்சிலான் நாட்டையும் டிவைட் பண்றேன். ஸோ இங்க இருந்து 1/4 பை 9 × 10⁻9. மியூ நாட்டுக்கு பதிலா 4 பை × 10⁻−7. 4 பை 4 பை. இந்த 10⁻7 கீழே இறங்கிடுது. அப்போ ப்ளஸ் ஆகிடும். அதனால மியூ நாட் எப்சிலான் நாட் ஈக்குவல்ஸ் டு 1/9 × 10⁻16. 9 × 10⁻16 ஈக்குவல்ஸ் டு 1/μ நாட் எப்சிலான். இதை சி ஸ்கொயர்னு எழுதலாம்ல, 1/μ நாட் எப்சிலான். யோசிக்க முடியுதா? சிக்கு பதிலாக 3 × 10⁻8, ஸ்கொயருக்கு பதிலாக 9 × 10⁻16. சி தான் வேணும், 1/√μ நாட் எப்சிலான். 1/√μ நாட் எப்சிலான். இந்த கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க நான் சொல்லவா? இனிமேல் ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலா ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுங்க பாருன்னா √μ நாட் எப்சிலான். 1/√μ நாட் எப்சிலான். ஒருவேளை சரி மீடியம் ஏர்ல தான் சி, இதே மீடியமா இருந்தா வி. நல்லா கத்துக்குங்க, ஏர்ல தான் சி, மீடியமா இருந்தா வி. 1/√μ எப்சிலான். ஏன்னா உனக்கு புரியும், நாட்னா ஏர்ல, எப்சிலான் நாட் ஏர்ல, மீடியம் மியூ எப்சிலான். கத்துக்கிட்டீங்களா? ஒரு பிரமாதமான விஷயம் உனக்காக வரப்போகுது. 1/√μக்கு பதிலா மியூ நாட் மியூ ஆர், எப்சிலானுக்கு பதிலா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணவா? 1/√μ நாட் எப்சிலான் நாட் மியூ ஆர் எப்சிலான் நாட். கரெக்ட் தானே? ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன். இதை எங்கேயோ பார்த்துருக்கோம் சார். இவன் தான் சி, 1/√μ நாட் எப்சிலான். அப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணா ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இன் மீடியம் c/√μr எப்சிலான் ஆர். நீ நம்பலன்னா இன்னைக்கே போய் செக் பண்ணு. 2024 நீட் கொஸ்டின். மியூஆரோட வேல்யூ 2, எப்சிலான் ஆரோட வேல்யூ 2. அதாவது ஏதோ ஒரு மீடியத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போகுது. தண்ணியில வச்சுக்கலாமா? தண்ணி இப்ப ஏர்ல போகும்போது சி, தண்ணியில போகும்போது எவ்வளவு வெலாசிட்டில போகும்? நான் ஒரு பேச்சுக்கு தண்ணின்னு சொல்றேன். மியூ ஆரோடது 2, எப்சிலான் ஆரோடது 2. யோசிச்சு பாருங்க என்ன வருதுன்ட்டு. ஸோ அங்கேருந்து v = 3 × 10⁻8 √μ r எப்சிலான் ஆர். 2 × 2 4. அப்போ 3 × 10⁻8/2, 1.5 × 10⁻8. தெரியுதா? ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மீடியத்துல மாறும், விச் மீன் குறையும். ஏர்ல அதிகமா இருக்கும், 3 × 10⁻8. அப்ப மீடியத்துல கேட்டாங்கன்னா பயப்படாதீங்க, இந்த சம் கொடுப்பாங்க. v = c/√μ r எப்சிலான் ஆர். நம்ம மாடல்லே இந்த சம் இருக்கு. c/√μ r எப்சிலான் ஆர். c/√μ r எப்சிலான் ஆர். இதே மீடியமா இருந்ததுன்னா 1/√μ எப்சிலான். இங்க இருந்து வந்ததுதான் இது. இது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஒருவேளை பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம்னு கொடுத்தாங்கன்னா மியூ கொடுத்துருக்காங்க, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்சிலான் கொடுத்துருக்காங்க. கொஷின்ல இருக்கிற டேட்டாவை நீங்க கரெக்டா எடுக்கணும். எப்சிலானா மியூவா, மியூ ஆரா, எப்சிலான் ஆரான்னு தெரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட் பா. இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கத்துக்குங்க. அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ப்ரப்பகேஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ப்ரப்பகேஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எப்படிலாம் டிராவல் ஆகும்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எப்படிலாம் டிராவல் ஆகும்? ஒரு நிமிஷம். யார் எக்ஸ்ட்ரா வந்தீங்க? 9 பேர் தானே இருந்தீங்க. ரைட், சரி பா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ப்ரப்பகேஷன். எக்ஸ் ஆக்சிஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்,
ஒய் ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர், அப்ப இசட் ஆக்சிஸ்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். தெரியுதா? எக்ஸ் ஆக்சிஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒய் ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இசட் ஆக்சிஸ்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டிராவல் ஆகும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். உங்களோட ரைட் ஹேண்ட் ரூல் மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் பர்பெண்டிகுலர் டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். மூணும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். உங்களோட ரைட் ஹேண்ட் ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். கற்றுக்கிட்டீங்களா? இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ப்ரப்பகேஷன். சரி, இது ஈக்குவேஷனா எப்படி சொல்றது? எக்ஸ் ஆக்சிஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எழுதுவீங்க? E naught sin kz minus omega t. என்ன சார் இது? எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன். E நாட்னா மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், இவ்வளவு தூரம், இதான் E நாட். சைன் தெரியும், ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷன். அப்ப இதை பார்த்ததுமே நீங்க சொல்லணும், பா ரொம்ப கவனமான விஷயம் கவனிங்களேன், கே பக்கத்துல யார் இருக்கான்னு பாருங்க, இசட். அப்ப இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இசட் ஆக்சிஸ்ல டிராவல் ஆகுது. சார் பாசிட்டிவ் இசட்டா நெகட்டிவ் இசட்டான்னு நீங்க சொல்லலையே. இங்க மைனஸ் இருக்கு பாருங்களேன், மைனஸ் இருந்தா பிளஸ் இசட்ல போகுது, பிளஸ் இருந்தா மைனஸ் இசட்ல போகுது. இதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு எக்ஸ்பிரஷனை பார்த்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த பக்கமா டிராவல் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு by b நாட் sin kz minus omega t. z ஆக்சிஸ்ல டிராவல் ஆகுது, இங்க மைனஸ் இருக்கிறதுனால பாசிட்டிவ் z ஆக்சிஸ். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்க டிராவல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லவா? இந்த E நாட்டையும் இந்த B நாட்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது C. பை இந்த எக்ஸ்பிரஷன்லயும் சம் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா C. C ஈக்குவல் டு 3 × 10⁻8. சரி, ஏற்கனவே சிக்கு பதிலாக 1/√of μ0 தெரியும். அப்போ E0/B0 இதோ சேமுங்களா சார்? ஆமா. பா நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தா இவ்வளவு தூரம் யோசிக்கணும். இப்போ ஒரே நிமிஷம். ரைட். ஸோ சிக்கு பதிலாக E0/B0. இதில் எப்பவுமே என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நீ நம்மள போய் எடுத்து பாரு, B0 கேட்பாங்க, E0 கொடுத்துருவாங்க, E0 வந்து கிவன். அப்போ என்ன பண்ணுவீங்க? B0 வேணும்னா E0 சியால டிவைட் பண்ணும். ஒருவேளை B0 கொடுத்துருவாங்க, E0 கேட்பாங்க, E0 B0 × C. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இப்படி தான் இந்த எக்ஸ்பிரஷனை எழுதணும். சார் அவ்வளோதானே, என்ன இருக்குங்களா? பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல போயிட்டு இருந்தது. E0 sin kz minus omega t, இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஒமேகா யாரு சார்? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 2π/t. k யாரு? ஆங்குலர் வேவ் நம்பர் 2π/λ. பட் நியூ பார் வேவ் நம்பர் 1/λ உனக்கு தெரியும், எங்க படிச்ச? அட்டாமிக் பிசிக்ஸ்ல படிச்சீங்க. கேக்கு பதிலா 2π/λ ஆங்குலர் வேவ் நம்பர். அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது எப்படி எழுதணும்னா E0 sin கேக்கு பதிலா 2π/λ × z 2π/t × t. அவங்க ஒன்று ஏமாத்துறதுக்கு இப்படி இருக்கிற எக்ஸ்பிரஷனை இப்படி மாத்தலாம். அது மட்டும் இல்லாம Ex = E0 sin 2π வெளில போட்டுடலாம், z/λ t/t இப்படியும் மாத்தலாம். தெரியுதா? அந்த நேரத்துல ஃபார்ம் அவுட் ஆகாம என்ன ஃபார்ம்ல அவங்க கொடுத்துருக்காங்களோ
அந்த ஃபார்மை ரீஅரேஞ்ச் பண்ண தெரிஞ்சிடும். ஏதாவது ஒரு ஃபார்ம் மாற்றி வச்சிட்டாங்கன்னா ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. மெயின் ஈக்குவேஷனை எழுதி பார்த்துக்கோ. இதுதான் மெயின் ஈக்குவேஷன். கேவையும் ஒமேகாவையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் 2π வெளில எடுக்கிறாங்களா, 2π/λ வெளில எடுக்கிறாங்களா, 2π/t வெளில எடுக்கிறாங்களா, என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்கே போகுதுன்னு யாராவது சொல்லுங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு E0 sin kx + ωt. யாராவது சொல்ல முடியுமா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த ஆக்சிஸ்ல போகுது? சும்மா சொல்லுங்க, தப்பானா பரவாயில்ல. x ஆக்சிஸ். பிளஸ்ஸா மைனஸா? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல போதா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல போதா? நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்? ஏன்னா ஃபார்முலால இங்க பிளஸ் இருக்கு பாருங்க, இது ஆப்போசிட். ஃபார்முலால பிளஸ் இருந்தா நெகட்டிவ் ஆக்சிஸ்ல போகுது, ஃபார்முலால மைனஸ் இருந்தா பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல போகுது. கே பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க ஆக்சிஸ்ல போகுது. கத்துக்கிட்டீங்களா? சரிப்பா, இதை கத்துக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல இதை சொல்லுங்க எல்லாருமே. பி வேணும். B0 sin ky minus ωt எந்த ஆக்சிஸ்ல போகுது? ஒரே வார்த்தை சொல்லி முடி. பிளஸ் y ஆக்சிஸ். பாசிட்டிவ் y ஆக்சிஸா? எஸ் சார். பாசிட்டிவ் y ஆக்சிஸ். ரைட், இது சொல்லுங்க பார்க்கும். B = B0 sin kz plus ωt மைனஸ் z ஆக்சிஸ். மைனஸ் z ஆக்சிஸ். ரைட், அப்ப இந்த டிராவல் பண்றதை கரெக்டா பார்க்கணும். கேக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்களோட ஆக்சிஸ். பிளஸ் இருந்தா நெகட்டிவ், மைனஸ் இருந்தா பாசிட்டிவ். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ அங்கிருந்து நம்ம போற இடம் எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டி இன் an electromagnetic wave. எனர்ஜி டென்சிட்டி இன் an electromagnetic wave. இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னாலே கண்டிப்பா எனர்ஜி இருக்கும். அது யூனிட் வால்யூமால டிவைட் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் தான் எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டி எல்லாம் எங்க படிச்சீங்க? ஒரே நிமிஷம். எனர்ஜி டென்சிட்டி எங்க படிச்சோம் தெரியுமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு இடத்துல படிச்சோம், மேக்னெட்டிக்ஸ்ல ஒரு டைம் படிச்சோம். எனர்ஜி டென்சிட்டி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எனர்ஜி டென்சிட்டி மேக்னெட்டிசம், U/V. ஞாபகம் இருக்கு அந்த ஃபார்முலா உங்களுக்கு? 1/2 ε0t². எனர்ஜி டென்சிட்டி இன் an எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது எங்க இருந்து வந்தது? ஃப்ரம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். போய் பாரு, 12 CV² இருந்து வந்துச்சு. இது எனர்ஜி ஸ்டோர்டு. இந்த எனர்ஜி ஸ்டோர்டை பெர் யூனிட் வால்யூம் டிவைட் பண்ணீங்கன்னா 12 CV² பை வால்யூம். இந்த V வேற, இந்த V வேற. இது பொட்டென்ஷியல், இது வால்யூம். சால்வ் பண்ண இது கிடைக்கும். எனர்ஜி டென்சிட்டி இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு 12 ε0t². எனர்ஜி டென்சிட்டி இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு 12 V²/μ0. நான் தான் சொல்றேன்ல, இது தனி லெசன் கிடையாது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் மேக்னெட்டிசத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு கிடைச்சிடும். எனர்ஜி டென்சிட்டி இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எனர்ஜி டென்சிட்டி இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி இன் an எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ε0t² V²/2μ0. அவ்வளவுதான் எனர்ஜி டென்சிட்டி ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அப்ப ரெண்டுத்தையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஆட் பண்ணீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட எனர்ஜி டென்சிட்டி கிடைச்சிரும். சரி, இப்பதானே சொல்லி கொடுத்தீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு 50 ரூபாய்னாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலும் சேமா தானே இருக்கும். அப்ப இதை எப்படி எழுதலாமா? எனர்ஜி டென்சிட்டி இன் an எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஆமா சார், ஏன்னா இவன் ஒன்று சேம். அப்ப அரையும் ஒன்று. அப்ப இது யார்? இது எனர்ஜி டென்சிட்டி இன் an எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரி, வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லுங்களேன். எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் B²/2μ0 B²/2μ0. சால்வ் பண்ணீங்கன்னா B²/μ0.
இதுவும் ரைட்டு தான், இதுவும் ரைட்டு தான், இதுவும் ரைட்டு தான். தனியா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே இருந்தாலும் ரைட்டு தான். வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருந்தாலும் ரைட்டு தான். வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இருந்தாலும் ரைட்டு தான். நீ தான் கவனமா கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? எனர்ஜி டென்சிட்டி இன் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ரைட். அடுத்தது ஒரே நிமிஷம். சரி, இன்டென்சிட்டி பற்றி சொல்லிக் கொடுங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஒரு வேவ்னா என்னெல்லாம் இருக்கும்? எனர்ஜி இருக்கும், எனர்ஜி டென்சிட்டி இருக்கும், இன்டென்சிட்டி இருக்கும், வேவ் லென்த் இருக்கும், மொமெண்டம் இருக்கும், ஃப்ரீக்வன்சி இருக்கும். எல்லாத்தையும் பற்றி பேசணும்ல. இப்போ எனர்ஜி பற்றி பேசிட்டோம், எனர்ஜி டென்சிட்டி பற்றி பேசிட்டோம். இன்டென்சிட்டி சார், பொதுவாகவே இன்டென்சிட்டினா எனர்ஜி கிராசஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். இதுதான் இன்டென்சிட்டி. எனர்ஜி கிராசஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். ஸோ இன்டென்சிட்டி எனர்ஜி கிராசஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். இப்போ ஒன்றும் இல்லை, உன் ரூமில் ஒரு லைட் ஆன் பண்ணேன், எவ்வளோ வெளிச்சம் இருக்கும்? வெளிச்சம் நிறைய இருந்தால் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு 4 பல்பு க்ளோ ஆகிட்டு இருக்கு, நல்ல பிரைட்டாக இருக்கு, இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கு. டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு அங்கே கம்மியாக இருக்கு. இன்டென்சிட்டினா அளவுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கூட முன்னாடிலாம் சரி டவரே கிடைக்கலன்னு வெளில போவீங்க மொபைல் எடுத்துக்கிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ரூம்குள்ளார இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு தான் நீ வெளியில் கொண்டு போயிட்டு இருக்கு. அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும், நல்லா டவர் கிடைக்கும்ட்டு. யூனிட் சொல்லி கொடுங்க சார். ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட். உங்களுக்கு தெரியுமா, ஜூல் பெர் செகண்ட்னா வாட்டு, எனர்ஜி பெர் யூனிட் டைம்னா வாட்டு. வாட் பெர் மீட்டர் ஸ்கொயரா? ஆமாம். அப்போ யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர், வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். உங்களுக்கு தெரியுமா? இப்போ ரெண்டு இம்பார்ட்டண்டான விஷயம். ஒருவேளை சோர்ஸ் பாயிண்ட் சோர்ஸாக இருந்தால், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வருது இல்லை, அந்த சோர்ஸு ஒரு மாதிரி பாயிண்ட் சோர்ஸ்னா அது ஸ்பெரிக்கலாக இருக்கணும். ஸ்பெரிக்கலாக இருந்தால் இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? இன்டென்சிட்டி இப்போ தான் சொன்னேன், P/A. P/Aக்கு பதிலாக 4πr². இதே டியூப் லைட் மாதிரி லைன் சோர்ஸ் மாதிரி இருந்தா இன்டென்சிட்டி P/A P/2πRL. என்ன பாயிண்ட் சோர்ஸா இருந்தா I is proportional to 1/r²ல சம் போடுவீங்க. லைன் சோர்ஸா இருந்தா I is proportional to R ல சம் போடுவீங்க. கத்துக்கிட்டீங்களா? ஸோ பாயிண்ட் சோர்ஸா இருந்தா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், P/4πr². லைன் சோர்ஸா இருந்தா P/2πRL. ரைட்டா? பட் லாஸ்டா ஒரே ஒரு விஷயம், இன்டென்சிட்டி எனர்ஜி கிராசஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் சொல்லி கொடுத்தனா, வால்யூமால டிவைட் பண்ணி வால்யூமால மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க பாரு, எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம், எனர்ஜி டென்சிட்டி, வால்யூம்க்கு ஏரியா இன்டர் டிஸ்டன்ஸ் எழுதலாமா? இந்த வால்யூம்க்கு ஏரியா இன்டர் டிஸ்டன்ஸ், கீழே ஒரு ஏரியா டைம், ஏரியா போயிடுச்சா? அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்பீடு தானே. இன்டென்சிட்டி ஈக்குவல்ஸ் டு எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு ஸ்பீடு. புது ஈக்குவேஷனு தெரியுதா உங்களுக்கு எப்படி கொண்டு வந்திருக்கான்ட்டு? இன்டென்சிட்டி வேணும்னா எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு ஸ்பீடு, இன்டென்சிட்டி எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு ஸ்பீடு. இதில் எனர்ஜி டென்சிட்டி மட்டும் வேணும்னா இன்டென்சிட்டியை சிஆர் டிவைட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த விஷயம் கேட்பாங்க. இன்டென்சிட்டி மட்டும் வேணும்னா, அதாவது எனர்ஜி டென்சிட்டி மட்டும் வேணும்னா இன்டென்சிட்டியை சிஆர் டிவைட் பண்ணணும். இன்டென்சிட்டி வேணும்னா எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட், U இன்ட்டு C. ஏற்கனவே ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி உங்களுக்கு நல்லா தெரியும், 1/2 எப்சிலான் E², பக்கத்தில் ஒரு C. இது வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு B²/2 μ0C. டோட்டல் கேட்டால் வழக்கு மேலே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடு. எப்பெல்லாம் நீ சியை பார்க்குறியோ அப்பெல்லாம் E0/B0 தான். எப்பெல்லாம் C பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் √μ0ε0 தான். நல்லா இருந்துச்சா? பை இன்டென்சிட்டியில் நல்லா கற்றுக்கணும். இன்டென்சிட்டி
முதல் ஈக்குவேஷன் எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். ரெண்டாவது ஈக்குவேஷன் பவர் பை ஏரியா. சோர்ஸ் ஸ்பெரிக்கலா இருந்தா 4πr², சோர்ஸ் லைனா இருந்தா 2πrl. ரிட்டன் நோட்ஸ் ஒழுங்கா படி, நல்லா எழுதியிருப்பேன். இதில் இங்க எழுதும்போது நான் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக எழுதிட்டு இருக்கேன், கண்ணாமலாம் எழுதியிருப்பேன். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீ மட்டும் என்ன பண்ற, ரீட் பண்ணனா உனக்கு தேவையான எல்லாமே அதில் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் எல்லாத்தையுமே. ரைட்டா? அடுத்தது இன்னும் ஒரு 2-3 டாபிக் தான். மொமெண்டம் பத்தி பேசுங்க சார். மொமெண்டம். மொமெண்டம்னா காலங்காலமா நீங்க படிக்கிறது பி. ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி. இன்னும் அதிகபட்சம் 10 நிமிஷம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஏற்கனவே லாஸ்ட் 1 hour கிளாஸ் 10 பசங்களும் இதில் இருக்கீங்க. ஸோ எனக்குமே அப்படிதான் இருக்கு, காலையிலேருந்து ஒரே கிளாஸாக தான் போயிட்டு இருக்கு. இது சின்ன லெசன், சரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் நான் மண்டே அன்னைக்கு ஆலன் பசங்க ஃபுல்லாக எல்லாருக்கும் எக்ஸாம் மேக்ஸ், அதில் நிறைய ட்ராப் அவுட்டு. ஏன்னா எல்லாமே போர்ஷன் முடிஞ்சு ரிவிஷன். ஸ்கூலில் வெவ்வேறு போர்ஷன், எப்போவுமே எல்லா வருஷமும் 12th இப்படி தான்ப்பா இருக்கும். அந்த நான் எப்பவுமே முன்னாடியே முடிச்சிடுவேன், நவம்பர் எண்ட்லலாம் முடிச்சிடுவேன். அப்புறம் டிசம்பர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இஷ்யூஸ்லாம் இருக்க தான் செய்யும். பட் இருக்கிற பசங்க எல்லா நாளும் கூட இருக்கிற பசங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த கிளாஸ் தொடர்ச்சியாக அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நீ மாட்டும் கற்றுக்கிட்டே வரலாம். பேரலெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. மொமெண்டம் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி. சரி, இந்த இடத்துல மொமெண்டம் எம்சி. ஏன் சார் சி போட்டீங்க? வெலாசிட்டி சி ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு எங்களுக்கு தெரியும். எம் வேணும்னா E/c² தெரியும். மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கற்றுக்கோங்க. யாரோட மொமெண்டம் தேடி போயிட்டு இருக்கோம்? மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எம்முக்கு பதிலாக E/c² இன்ட்டு ஒரு சி. ஸோ மொமெண்டம்னு இன்னைக்கு கேட்டாலே E/c தான். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போயிட்டு இருக்குப்ப, ஜாலியாக போயிட்டு இருக்கு. அதோட எனர்ஜி எவ்வளோ, எனர்ஜி டென்சிட்டி எவ்வளோ, இன்டென்சிட்டி எவ்வளோ, மொமெண்டம் எவ்வளோ, ஃபோர்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயமே. நான் இங்கே முழுக்க முழுக்க யாரை பற்றி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பற்றி படிச்சுட்டு இருக்கீங்க. மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் E/c. நீ நம்மளனா ஈக்கு பதிலாக h/c, நியூக்கு பதிலாக c/λ. ஆமாம் சார், h/λ p தான். அப்போ உண்மையை ஒத்துக்கிறீங்களா? E/cயும் h/λவும் ஈக்குவல். ஜூல்ல இருந்தா இப்போ E வந்து ஜூல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 ஜூல்னா அப்படியே சால்வ் பண்ணு. எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்ததுன்னா அது ஜூலா மாற்றி தான் சால்வ் பண்ணணும். எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்ததுன்னா ஜூலா மாற்றணும். அப்போ லைட்டை கொடுப்பேன், ரொம்ப கட். 5 minutes. So energy of electromagnetic wave E equal to h nu, E equal to நியூக்கு பதிலாக c/λ. இது ஜூல்ல இருக்கு. இதே எலக்ட்ரான் வோல்ட்டா வேணும்னா hc/E/λ. எலக்ட்ரான் வோல்ட். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும். பாயிண்டிங் வெக்டார்னா என்னங்க சார்? பாயிண்டிங் வெக்டார் பை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டிராவல் ஆகிறது தான் நீங்க பாயிண்டிங் வெக்டார்னு சொல்லணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டிராவல் ஆகுது இல்ல, the rate of flow of electromagnetic wave. rate of flow of electromagnetic wave நல்லா கத்துக்குங்க. எவ்வளோ டைம்ல எவ்வளோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டிராவல் ஆகுதோ அதுக்கு பேரு தான் பாயிண்டிங் வெக்டார். பாயிண்டிங் வெக்டார். பாயிண்டிங் வெக்டார்னா the travel of electromagnetic wave with respect to time. இப்போ 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேவ் போகுது, 10 நிமிஷத்துல எவ்வளோ வேவ் போகுது, இதெல்லாம் சொல்றது தான் பாயிண்டிங் வெக்டார். இதுக்கான எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுக்கோங்க. 1/μ0 E வெக்டார் கிராஸ் B வெக்டார். 1/μ0 E வெக்டார் கிராஸ் B வெக்டார். E வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார், B வெக்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார். அப்போ S வெக்டார் வேணும்னா E வெக்டார் கிராஸ் B வெக்டார் பை μ0. வெறும் மேக்னெட்டியூட் மட்டும் வேணும்னா EB/μ0. 90 இருந்தால் தான் மேக்ஸிமம். உங்களுக்கு நல்லா தெரியும் E வெக்டார் பர்பெண்டிகுலர் B, அதனால தான் கிராஸ் ப்ராடக்ட். இதே டாட் காசு தானே, EB/μ0. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா, இது ரொம்ப நல்லா கேட்பாங்க. யாரா பதில் சொல்லுங்க.
எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார், மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் ஐல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜே இருக்கு. அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்க இருக்கும்? K vector. கே வெக்டார். அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க, கே வெக்டார். அப்ப ஐ கிராஸ் ஜே கே. எப்பவுமே இந்த போட்டு பார்த்து தான் நீங்க பதில் சொல்லணும். நிறைய கொஸ்டின் இருக்கும், நீங்க ஈவினிங்கே பாருங்க. ஜே கிராஸ் கே ஐ, கே கிராஸ் ஐ ஜே. ஏன் சார் மாத்தி சொன்னா என்ன ஆகும்? ஜே கிராஸ் ஐ மைனஸ் கேவா மாறிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் ஜேலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் ஐலையும் இருந்தா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மைனஸ் செட்ல டிராவல் ஆகும். இந்த ஐடியா உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸ்ல போகுது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்க போகுது, அந்த மாதிரி கேட்பாங்க. தெரியலனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து இசட்ல போகுதுன்னு சொல்லிட்டாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜேல போகுதுன்னு சொல்லிட்டாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, உடனே இ கிராஸ் பின்னு எழுதி பார்த்துரு. இ இசட்டு கே, பி வந்து ஜே. அப்ப கே கிராஸ் ஜே, கே கிராஸ் ஜே, கே கிராஸ் ஜே மைனஸ் ஐ இல்ல, கே கிராஸ் ஜே மைனஸ் ஐ. தெரியுதா? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்ஸ்ல டிராவல் ஆகுது. நீங்க அழகா டிக் பண்ணணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட் பஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான எல்லா விஷயம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட லிஸ்ட் இருக்கு இல்லையா? முதல்ல காமா ரே, ரெண்டாவது எக்ஸ், மூணாவது யூவி, நாலாவது விசிபிள், ஐஆர், ரேடியோ, மைக்ரோவேவ். இப்போ இதில் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. காமாவில் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி, மைக்ரோவேவில் வேவ்லென்த் ஜாஸ்தி. வர வர ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிக்கிட்டே வரும், ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிக்கிட்டே வரும், வேவ்லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். காமா எக்ஸ், யூவி விசிபிள், ஐஆர் ரேடியோ மைக்ரோவேவ் எதுவுமே மாறக்கூடாது, ஆர்டர் மாறக்கூடாது. காமாவை கிட்டத்தட்ட திருட்டு பையன் மாதிரியே சொல்லுவாங்க. ஏன்னா ஈஸியாக பூந்து பூந்து போயிடும். காரணம் அவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி. அப்போ ஃப்ரீக்வன்சி யாருக்கு ரொம்ப அதிகம்? காமா, எக்ஸு, யூவி, விசிபிள், ஐஆர், அப்படியே போயிட்டே இருக்கும். வேவ்லென்த் யாருக்கு ரொம்ப சின்னது? காமா ரொம்ப சின்னது, எக்ஸு, யூவி. ஆர்டர் புரியுதா? இந்த இடம் ஃப்ரீக்வன்சி டிக்ரீசஸ், இங்கே வேவ்லென்த் இன்க்ரீசஸ். அதனால தெளிவாக புரிஞ்சுக்கணும் எதுக்கெல்லாம் என்னென்ன யூசஸ். உங்கள் என்சிஆர்டி எடுத்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் ப்ராப்பர்ட்டிஸு, அப்புறம் யூசஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு இருக்கும். அதை சொல்லி தரணுன்றதே இல்லைப்ப, ரைட்டா? ஸோ ஒழுங்காக ஒரு டைம் அதை படித்து பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும். அப்படியே உனக்கு வேணும்னு நினச்சின்னா நான் அன்னைக்கு ஒரு பிளேலிஸ்ட் சென்ட் பண்ணல, அதில்